இங்க அண்ணாள் ஜெபிக்கிறார், சிறியவனை எடுத்து எளியவனை உயர்த்துகிற தெய்வ கிரியை என்ன வெளிப்படுகிறது. எதிரவராமின்னு சொல்ல முடியும். சிறியவனை கையில் எடுக்கிறார். அவர் அண்ணாளின் செபத்தை தன் கையில் எடுத்தார். நடந்தது என்ன தெரியுமா? அவர் மலடின்னு சொல்ல கூட்டத்துக்கு மத்தியில ஒண்ணு இல்ல 5 பேரை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவர் உங்களை கையில் எடுத்து உயர்த்துவது அவர் கரத்திருக்கிறீங்க. அல்லேலூயா. உங்களை அவர் கையில் எடுக்கும். அதுதான் மகிமை. நீங்க மற்றவங்க கையில இருக்கிற வரைக்கும் அவமானம் வரும், நிந்த வரும். உங்கள்கிட்ட பொருள் இருக்கிற வரைக்கும் புகழ்ந்து பேசுவோம், ஒண்ணு இல்லை அவங்களை அவமானப்படுத்துவோம். ஆனா கர்த்தர் கரத்துல எடுத்துக்கொண்டாருன்னு சிறியவனை எடுத்து அவர் எளியவனை உயர்த்தி பிரபுக்களோடு அழகு பார்க்கிற தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது அவர் கரத்தின் கிரியை என்ன தெரியுமா? என்னை கையில எடுத்து உயர்த்துவார். அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னை கையில எடுத்து அவர் உயர்த்துவார். வாசிக்கலாம். ஓசியா 13:5. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே உன்னை அறிந்து கொண்டே. எங்க அறிந்து கொண்டாரா? வனாந்தரத்துல கர்த்தரை தெரிந்து கொண்டாரா? என்னை எங்க இருந்து எடுத்தார் தெரியுமா? சிறியவனை எடுத்து அவனை புலதில் இருந்து எடுத்து உயர்த்தி வைக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். ஆனால் அவர் என்னை எங்க எடுத்தார் தெரியுமா? வனாந்தரத்திலே ஒன்றுமில்லாத இடத்திலே இருந்துதான் என்னை அவர் கையும் பிடித்தார். எதிரவேராமின்னு சொல்ல முடியும். எல்லாம் இருந்த பொழுது அல்ல அவர் என்னை கரம் பிடித்தது. ஒன்றும் இல்லை என்று என்னை தூக்கி எறிந்த இடத்துல அவர் என்னை கரம் பிடித்தார். ஏன் தெரியுமா? என் மேல என் கர்த்தருடைய கரமும் தயவும் இரக்கமும் இருந்ததுனால வனாந்தரத்திலே உங்களை கண்டுபிடித்தார்.